அன்பர்களே, கேரளாவில் சிகப்பு கோட்டைகள் காவி கோட்டைகளாக மாறி வருகின்றன. கேரளாவின் முன்னாள் சிபிஎம் எம்எல்ஏ பாஜகவில் இணைந்துள்ளது கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கம்யூனிஸ்டின் தகர்க்க முடியாத கோட்டைகளாக விளங்கிய மேற்கு வங்கம், திரிபுரா போன்ற மாநிலங்களில் நிலைமை தலைகீழாக மாறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பூண்டோடு பாஜகவில் இணைந்த சம்பவங்கள் அரங்கேறியது. இந்த நிலை கேரளாவிலும் உருவாக துவங்கியுள்ளது. சமீபத்தில் மார்க்சிஸ்ட் சித்தாந்தவாத் பாஜகவில் இணைந்திருந்தார். அட்டப்பாடி சிபிஎம் ஏரியா செயலாளர் ராமகிருஷ்ணன், மது முல்லசேரி என்ற ஏரியா செயலாளர் உட்பட பல ஏரியா செயலாளர்கள் பாஜகவில் ஒவ்வொன்றாக இணைந்து வந்தார்கள். இந்த நிலையில் சிபிஎம் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ ராஜேந்திரன் என்பவர் பாஜகவில் இணைந்துள்ளது கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரம் பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகரிடமிருந்து அவர் உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொண்டார். இடுக்கி சிபிஐ மூத்த தலைவர் குருநாதன், சிபிஎம் நிர்வாகி சந்தோஷ் ஆகியோரும் ராஜேந்திரனுடன் பாஜகவில் இணைந்துள்ளார்கள். 3 முறையாக 15 ஆண்டுகள் தேவிகுளம் தொகுதியின் எம்எல்ஏ ஆக இருந்தவர் ராஜேந்திரன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இடது முன்னணி வேட்பாளர் ராஜாவுக்கு எதிராக செயல்பட்டதாக இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் பாஜகவில் இணைந்துள்ளார். தனிப்பட்ட எந்த காரணங்களுக்காகவும் பாஜகவில் இணையவில்லை. இடுக்கி மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக தான் பாஜகவில் இணைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். சிபிஎம் கட்சியிலிருந்து தொடர்ந்து சின்ன சின்ன தலைவர்கள் பாஜகவில் இணைந்து வந்த நிலையில் தற்போது ஒரு எம்எல்ஏ மட்டுமல்ல, மூத்த கட்சியின் நிர்வாகியாக இருந்த ராஜேந்திரன் பாஜகவில் இணைந்துள்ளது கேரள அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் செங்கொடிகள் பறந்த பகுதிகளில் காவி கொடிகள் பறக்க தொடங்கி இருக்கின்றன. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் மேலும் சிபிஎம் கட்சியிலிருந்து பலர் பாஜகவில் இணைய வாய்ப்புள்ளதாக இந்த தேர்தலில் சிபிஎம் தோல்வியை சந்திக்கும். இதைத் தொடர்ந்து மேலும் பலர் பாஜகவில் இணைவார்கள் என்றும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன.